Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIS வெர்சஸ் FD. அதாவது FD அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணிடுவோம். நமக்கு மெச்சூரிட்டி டைமில் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்த்து கிடைக்கும். இந்த MIS அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரே டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? மந்த்லி எடுத்துக்கலாம், குயிட்டிலி எடுத்துக்கலாம், ஹாஃப் இயர்லி எடுத்துக்கலாம், இல்லைனா இயர்லியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எது லாபமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நம்ம 5 lakhs போடுறோம், 7 yearsக்கு வந்து 5 lakhs போடுறோன்னா சிட்டிசனுக்கு 12.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 13% வந்து இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ 12.5% அப்படின்னு பார்க்கும்போது 11,40,349 rupees வந்து வரும். சீனியர் சிட்டிசனுக்கு 11,76,303 rupees வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அதே அமௌண்ட்டை மந்த்லி இன்கம் ஸ்கீமில் சேம் 5 lakhs வந்து 7 yearsக்கு போடும்போது நமக்கு பே அவுட்டாக எவ்வளோ கொடுப்பாங்க? மந்த்லி பே அவுட்டாக எடுத்துக்கலாம், குவேட்டிலி, ஹாஃப் இயர்லி, இயர்லி சொல்லி பே அவுட்டாக எடுத்துக்கலாம். மந்த்லி பே அவுட் அப்படின்னா 5,200, குவேட்டிலினா 15,650, ஹாஃப் இயர்லினா 37,500, இயர்லினா 62,500. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் 1 பார்க்க போகிறோம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்க்க போகிறோம். 5,000 இயர்லி, அதாவது மந்த்லி வந்து 5,000 போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இயர்லியாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 57,500 வந்து நம்ம ஆர்டிக்கு பே பண்ணால் போதும். 7 years பே பண்ண போகிறோம். 12.5% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்க போகுது. நம்மளோட MISஓட இயர்லி பே அவுட் எவ்வளோ? 62,500. நம்ம 5,000ஓட ஆர்டிக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம்? 57,500. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5,000 rupees வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டி அமௌண்ட்டோட மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,64,817 rupees வந்து கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிற இந்த 5,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நம்ம வைக்க போகிறோம் 4% இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ 7 yearsக்கு அதோட ரிட்டர்ன் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 6,500. ஸோ MISஓட பிரின்சிபல் வந்து 5 lakhs. ஸோ டோட்டலாக நமக்கு மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ கிடைக்கும்னா ஆர்டியோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 6,64,817 rupees வந்து கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து 6,500 கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 5 lakhs வந்து கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி டைமில் 11,71,317 rupees வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி FDயோட மெச்சூரிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,40,349. ஸோ MISக்கும் FDக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,968 rupees வந்து நம்ம MIS போட்டோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் 5,000 இயர்லி மோடில் போட போகிறோம். அப்போது 57,500 வந்துட்டு நம்ம ஆர்டிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் 7 yearsக்கு சேம் 12.5%. ஸோ 62,500 வந்து நமக்கு MISலேருந்து இயர்லி பே அவுட்டாக கிடைக்கும். அதில் நம்ம 57,500 வந்துட்டு ஆர்டி 5,000 ஆர்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வந்து 5,000 இருக்கும். ஸோ 5,000ஓட இயர்லி நம்ம ஒரு 750 கூட சேர்த்து நம்ம இயர்லியாக ஆட் பண்ணோம்னா 500ஓட இயர்லி மோடில் வந்துட்டு போட முடியும். அது வந்துட்டு 5,750 வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் 7 yearsக்கு சேம் 12.5%. ஸோ மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000ஓட மெச்சூரிட்டி 6,64,817 rupees கிடைக்கும். 500ஓட மெச்சூரிட்டி 66,482 rupees வந்து கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டான 5 lakhs rupees வந்துட்டு இருக்கும். ஸோ இது 3 கால்குலேட் பண்ணும்போது 12,31,299 rupees வந்து கிடைக்கும். MISக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்லேருந்து FDக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா MISல நமக்கு 12,31,299 rupees வந்து கிடைக்கும். FDன்னு பார்த்தோன்னா 11,40,349 rupees தான் கிடைக்கும். ஆனால் ரெண்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டுமே என்ன தான் 5 lakhs தான். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இன் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 90,950 rupees வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 90,950 rupees வந்து கிடைக்கும் நம்ம MISலேருந்து ஆர்டிக்கு கன்வெர்ட் பண்ணி போடும்போது. ஆனால் ரெண்டோட பிரின்சிபலுமே நான் சொன்ன மாதிரி 5 lakhs தான். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சோன்னா நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பை சொல்லிக்கலாம். நான் மோனிஷா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் our channel. Thank you.